கரூர் சம்பவத்தை திசை திருப்புவதற்காகவே கச்சத்தீவு விவகாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சென்னை கமலாலயத்தில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தை அரசியல் ஆக்கும் முயற்சியும் அரசு செய்த தவறுகளில் இருந்து திசை திருப்பும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளை மடைமாற்றக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை போகிற போக்கில் எடுத்து வச்சிருக்கிறார். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இந்த துரோகத்தை செய்தது யார்? முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இந்த துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் 74 ஒப்பந்தப்படி முதல்ல ஒரு கண்துடைப்பு செய்தாங்க. நாம மீன் பிடிக்க போகலாம், நாம அந்த வலைய பிரிச்சுகள்லாம் கச்சத்தீவில் அப்படின்ட்டு. ஆனால் 76 அடிப்படையில் என்ன கொண்டு வந்தாங்க, நமக்கு எந்த விதமான உரிமைகளும் அங்கே கிடையாது, கச்சத்தீவில் நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் துரோகம் செய்தார்கள். இன்னைக்கு காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும், காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும், காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோட சில விஷயங்கள் நினைவுக்கு வரும். அது அப்படியே போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. அங்கே போய் மீனவர்களை ஏமாற்ற வேண்டும், இங்கே வந்தாச்சுன்னா விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும், மாணவர்களை ஏமாற்ற வேண்டும். உங்களுடைய லஞ்சம் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி, அதனுடைய தவறுகளிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும். இதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களே. அன்னைக்கு அந்த தவறுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாரை விடவும் கொடுமை செய்தவர், துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சார், நடிகர் விஜய் மட்டுமல்ல, உரிமை மறுக்கப்படக்கூடியவர்கள், பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்கள், இந்த மண்ணில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பக்க துணையாக நிற்கும். எந்த சந்தேகம் வேண்டாம். அது ஒரு மனிதருக்கு மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்கு மட்டும் கிடையாது. Wherever you go, whatever you do, throw a little light. Max, Vest and Briefs.